ஒயிட் சாக்லேட், என்னோட ஒயிட் சாக்லேட் பாய் தான் கூப்பிடுவேன் அவரை. ஷாட்டுக்கு வரும்போது அப்படி வாட்டர் அப்படி ஸ்பிளாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு ஷாட்டுக்கு வருவார். அவ்வளோதான், அப்படியே அப்படியே பனியில பூத்த பூ மாதிரி இருப்பாரு. Aurora Productions and Red Nool jointly presents Super Villain Supreme Villi Awards 2025. Title sponsor GT Holidays, Dr. Srivarma Wellness. Associate partner Gaya Garuda. Star Aurora Food Relax. Powered by Pothys Auto. Venue partner Ampa Sky One. Food partner Topiwapa Biryani. Snacks partner Chennai Kulfi. Supporting partner Smart Duckers. எல்லா செலிபிரிட்டிஸுமே இதை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒன்று தான் மேம். அவ்வளோ பயமா இருக்கும், ஐயோ நம்மளை பற்றி தப்பாக எழுதுறாங்களா கெட்டதாக எழுதுறாங்க, ஏன்னா நம்ம மூஞ்சி கூட தெரியாது. அது சார்ந்த ஒரு பிக்சர் ஒன்று இருக்கு மேம். வாழ்க்கையில இந்த ஹேப்பனிங் இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு என்ன இங்க நிக்க வச்சிருக்கு. என்ன மாதிரி நம்மள வந்து ஒரு கெட்ட பயலாக்கி வச்சிருக்காங்க, அப்பவே நம்மள வில்லனாக்கி வச்சுட்டாங்க. பயங்கரமா போன்லாம் பண்ணி 1 மணி நேரத்துக்கு புறணிலாம் பேசுவோம். இவ்வளவு பிஸியான ஷெட்யூல்லையும் இப்பவும் எங்க பார்த்தாலுமே வந்து ஞாபகம் வச்சுட்டு ஒரு ஹாய் ஹலோ சொல்லி ஒரு சின்ன ஹக் எல்லாம் கொடுப்பாங்க. நிறைய பாச பரிமாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. என்னுடைய ரத்த பந்தம்னு சொல்லிக்கிறத நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கண்டென்ட்னு சொல்லிட்டா போதும், நிக்க வச்சு அப்படியே உரிச்சிருவோம் எல்லாரையும். இந்த மேடைக்குன்னு வந்துட்டா இல்ல, அந்த தைரியமான தேவி எங்க பாடு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஸோ அடுத்ததாக விருது வாங்க வரும் வில்லி யார் அப்படின்னா, இவங்க மதுரை மண்ணில் பிறந்த மகத்தான நடிகை. நடிப்பு மட்டும் இல்லாம டப்பிங்லயும் வந்து பயங்கரமா கலக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தான் சொல்லணும். தேவி பிரியா மேம் ஆன் டு தி ஸ்டேஜ். பக்கு பக்குன்னு இருக்கு, நாங்க என்ன பண்றது? அதாவது அவங்களுக்கே பக் பக்குன்னு இருக்காம எங்களுக்கு பக்க தாண்டி என்னென்னமோ ஓடிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு வில்லன் ஒரு வில்லிய ஸ்டேஜ்ல இன்ட்ரோ கொடுத்து கூப்பிடுறதுக்குள்ளயோ என்னையா இப்படி சொன்ன, நாளைக்கு நீ வா அப்படின்ற மாதிரி ஒரு லுக்ல இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் எப்பவுமே அவங்கள பார்த்து வியந்த ஒரு விஷயம், எத்தனையோ சீரியல்ஸ் எத்தனையோ படங்களாக இருந்தாலும் அந்த கண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பல கேரக்டர்ஸ் வந்து அவங்க கண்ணு வழியா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தேவி பிரியா மேம்காக ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் ஏவில நம்ம எல்இடில போட போறோம். சோ அத பார்த்துட்டு உங்களோட அனுபவங்கள் ஷேர் பண்ணலாமா? வாலி படத்துல அஜித் சார் யாருமே மறக்க முடியாது. ஏன்னா இதுல ஒரு அழகான எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க அவங்க. சோ சொல்லுங்க, இந்த அனுபவம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்ஸா இருக்கும். சோ ப்ளீஸ். இல்ல, இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு வாழ்க்கையில இந்த ஹேப்பனிங் இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு என்ன இங்க நிக்க வச்சிருக்கு. அது ஒரு சின்ன சீன் தான், ஆனா ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான சீன். நான் நடிக்கும் போது எனக்கே தெரியாது அது எப்படி எடுக்கிறாங்க என்னன்னு கூட தெரியாது. அவர் டைரக்டர் சொல்லும்போது சொன்னாரு, ரொம்ப ஓப்பன் பண்ணி பேசாதீங்க, இவ்வளோ பேசுங்க இவ்வளோ பேசுங்க. இன்னும் நம்மளெல்லாம் ரொம்ப நல்லா நடிக்க சொல்லுவாங்கன்னு வந்தோம், இவர் என்ன நடிக்கவே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா ஃப்ரேம்ல பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, என்ன மாதிரி நம்மளை வந்து ஒரு கெட்ட பயலாக்கி வச்சிருக்காங்க, அப்பவே நம்மளை வில்லனாக்கி வச்சுட்டாங்க. பட் so ப்ரவுட். ஒரு ஒயிட் சாக்லேட், என்னோட ஒயிட் சாக்லேட் பாய் தான் கூப்பிடுவேன் அவரை. ஓகே, அவரை சார் அப்பவே அப்படிதான் கூப்பிடுவேன். ஏன்னா ஷாட்டுக்கு வரும்போதெல்லாம் அப்படி வாட்டர் அப்படி ஸ்பிளாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு ஷாட்டுக்கு வருவார். அவ்வளோதான், அப்படியே அப்படியே பனியில பூத்த பூ மாதிரி இருப்பார். வெரி நைஸ் ஜென்டில்மேன் அண்ட் வெரி டவுன் டு அர்த் பர்சன். so happy to work with him. and Simran ma'am, of course, very sweet, ரொம்ப கியூட். அவங்களோட நான் 2 படம் பண்ணேன். இது வாலி பண்ணேன், அப்புறம் கனவே கலையாதுன்னு ஒன்று பண்ணேன். ஸோ ஷீ இஸ் வெரி ஸ்வீட். இப்போவும் எங்கே பார்த்தாலுமே வந்து ஞாபகம் வச்சுட்டு ஒரு ஹாய் ஹலோ சொல்லி ஒரு சின்ன ஹக் எல்லாம் கொடுப்பாங்க. வெரி ஸ்பெஷல் மேம். ஸோ அடுத்த பிக்சர் ஸ்டாலின் சார். ஓகே, இன்பமான அதிர்ச்சி இது, நான் எதிர்பார்க்கல. என்னுடைய தம்பி ஸ்டாலின் ரொம்பவே புகழ்பெற்ற சீரியல்கள் எல்லாம் இப்போ நடிச்சிட்டு இருக்கான். பாண்டியன் ஸ்டோர்ஸ் நடிச்சிட்டு இருக்கா அப்படி. ஸோ ரொம்பவே என்ன சொல்றது,
பெரியம்மா சித்தப்பா அந்த உறவு இது பிறந்த பையன்தான் கூட உடன் பிறந்த தம்பி இல்லை, பட் இருந்தாலும் என்னுடைய தம்பி தான். நிறைய பாச பரிமாற்றங்கள்லாம் நடந்திருக்கு, அதனால அது எப்பவுமே தொடரும் அவனோட. அவனோட இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் எப்பவுமே, அவனுக்கும் நான் இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருப்போம். ரொம்ப பயங்கரமாக ஃபோன்லாம் பண்ணி 1 மணி நேரத்துக்கு புறணிலாம் பேசுவோம். இவ்வளோ பிஸியான ஷெட்யூல்லையும் ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸ். என்னுடைய ரத்த பந்தம்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மேம் அடுத்ததா வந்து எல்லா செலிபிரிட்டிஸுமே இதை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒன்று தான் மேம். ரூமர்ஸாக இருக்கட்டும், கான்ட்ரவர்சிஸாக இருக்கட்டும், அவங்களே அவாய்ட் பண்ணாலும் அவங்க கிட்ட வந்து சேரக்கூடிய ஒன்று தான். அது சார்ந்த ஒரு பிக்சர் ஒன்று இருக்கு மேம். அதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் மட்டும் நம்ம ஷேர் பண்ணிடலாம் மேம். ஸோ இந்த மாதிரி அன்வான்டா நிறைய சோஷியல் சோஷியல் மீடியா ஓபன் பண்ணி கூகுள் சர்ச்ல போடும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஐ திங்க் எல்லாருக்குமே அப்செட்டை தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, இட்ஸ் ஓகேடா தொடச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்றது. என்னன்னா இப்போ நம்மளுடைய சோஷியல் மீடியா வந்து மிகவே பரந்த அளவில் வளர்ந்துட்டு இருக்கு. டெக்னாலஜியும் எங்கேயோ போயிட்டு இருக்கா. இதுல வந்து முன்னாடியெல்லாம் வந்து எங்களுக்கு புக்லலாம் எழுதுவாங்க, காசிப் அப்படின்னு ஒன்று தமிழ்ல ஒன்று இருக்கும். அது என்னக்கா பேரு? முத்துச்சிதறல் அப்படின்னு. அதுலலாம் நம்ம பேரெல்லாம் வந்துருச்சுன்னா நாங்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் செல்ஃப் சூசைட் ரேண்டுக்கு போயிடுவோம். ஏன்னா அவ்வளோ பயமா இருக்கும், ஐயோ நம்மளை பத்தி தப்பா எழுதுறாங்களா கெட்டதா எழுதுறாங்க. ஏன்னா நம்ம மூஞ்சி கூட தெரியாது, அப்பதான் நாங்கெல்லாம் வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்மளை பத்தி ஏதோ கண்ணு பெரியா இருக்கிற நடிகை அப்படின்னு போட்டாங்களே, போச்சே யாரா கண்ணு பெருசு அப்படின்னு பார்த்து அள்ளுவிடும். பட் அப்புறமா டெக்னாலஜி ரொம்ப நிறைய வளர்ந்துருச்சு. மக்கள் நம்மளை டே டு டே எந்திரிச்சு பல்லு தேய்க்கிறத மட்டும்தான் பார்க்கறது இல்லை, மற்றது எல்லாமே பார்க்குறாங்க நைட்டு தூங்குற வரைக்கும். இன்ஃபேக்ட் நிறைய பேர் அதை கூட வீடியோஸாக போடுறாங்க, இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். தப்பாக சொல்லலை, தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் அவ்வளோ நடக்கும்போது இந்த மாதிரி துணுக்கள்லாம் அப்படி சின்னதாக வரும்போது அது வந்து ரொம்ப பாதிக்கலை. இருந்தாலும் அதை நம்ம சரி பண்ணுங்கிறதுக்காக நான் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டேன். இந்த மாதிரி, ஐயா நான் உயிரோட தான் இருக்கேன், நிறைய காலத்துக்கு இன்னும் நிறைய உயிரோட இருப்பேன், அதனால தயவு செஞ்சு அதை வந்து சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்லாம் போட்டேன். கண்ணழகி தேவிப்ரியா அவர்கள், ஐ திங்க் இட்ஸ் a very very special award to you இல்லையா? சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? First of all, good evening everyone. So happy to be a part of this wonderful occasion. Very very big thanks to Aurora Productions and Red Nool for felicitating us for the best Supreme Villain and Willies. ரொம்பவே ஸ்பெஷல் அவார்ட் தான் நீங்கள் சொன்ன மாதிரி. ஏன்னா எப்போவுமே ஒரு வாக்கியம் ஒன்று சொல்லுவோம், எவ்ரி வில்லன் இஸ் என்ன சொல்கிறது, த டார்க் சைட் ஆஃப் த ஹீரோஸ் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் இல்லைன்னா அவங்க இல்லை, அதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம். இல்லை, அது சொல்றதுக்கே கைத்தட்டல் கொடுக்கலாம். உண்மைதான், வில்லன் வில்லி இல்லைன்னா ஹீரோவே இல்லைங்க, தைரியமா சொல்லலாம். அவங்கள வந்து அவங்களுக்கு சோதனை கொடுக்கறதும் நாங்க தான். அவங்க வந்து அவங்க நல்லவங்களா நடிக்கிறதுக்கு காரணமா இருக்கிறதும் நாங்க தான். ஆனா அவங்கள நல்லவங்க மாதிரி நடிச்சும் எங்களால ஏமாத்த முடியும். அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு திறமை இருக்கு. இதை ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோம். சூப்பர். இல்ல, அது வந்து மிகப்பெரிய ஒரு வரம் தான் சொல்லணும். ஏன்னா எல்லா விதமான முகபாவங்களோடும் எல்லா விதமான கேரக்டர்ஸோடும் ஒரு கதாபாத்திரம் இருக்குன்னா அது கண்டிப்பா வில்லன்ஸ் அண்ட் வில்லிஸ் தான். அவங்க எல்லாருக்குமே என்னோட சல்யூட். ஏன்னா பெரிய பெரிய சீரியலுக்கு பின்னாடி ஒரு பெரிய பெரிய தூணா இருக்கீங்க நீங்க எல்லாருமே, நம்ம எல்லாருமே. ஸோ அதுக்கு எனக்கு வந்து ரொம்பவே பெருமையா இருக்கு இப்படி ஒரு கதாபாத்திரங்கள்லாம் கிடைச்சி நடிக்கிறது. ஸோ ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் அவார்ட் வாங்குற எல்லா கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே, கலை குடும்பத்தை எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றி கலந்த அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர். ஆனா அதோட கேள்வி முடியல, ஜஸ்ட் சாம்பிள் क्वेश्चन தான். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப அழகா பாடுவீங்க, ரொம்ப அழகா ஆடுவீங்க, இப்படி எல்லாம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். உங்க சிங்கிங் டேலண்ட்டை எடுத்து விட்டீங்கன்னா ஐ திங்க் எல்லாரும் வெயிட் பண்றீங்களா இல்லையா? அதாவது ஜாலியா வந்து அவார்டை வாங்கிட்டு போயிடலாம்னு நினைச்சேன். பொதுவா எங்களுக்குலாம் எப்படி தெரியுமா, டயலாக்னு ஒன்று கொடுத்து, டயலாக் கூட தேவையில்லை, கண்டென்ட்னு சொல்லிட்டா போதும், நிக்க வச்சு அப்படியே உரிச்சிருவோம் எல்லாரையும். அந்த அளவுக்கு ஒரு தெம்பு இருக்கு. ஆனா இந்த மேடைக்குன்னு வந்துட்டா இல்ல, எல்லாமே உள்ள போயிருது. அந்த தைரியமான தேவிப்ரியா எங்க பாரு, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் தேடுவேன். பட் இருந்தாலும் உள்ள ஒழிச்சிட்டு தான் இன்னைக்கு வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்த வேற சொல்றீங்க, திடீர்னு லிரிக் வேற ஞாபகம் இல்லை, என்னத்த சொல்றது. ஓகே, பாட்டுமா? ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 லைன் ப்ளீஸ். சாரி, எனக்கு ரொம்ப கோல்டு, அதனால தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. தன்னந்த நீச்சிருக்க தத்தளிச்சு நான் தவிக்க, உன் நினப்பில் நான் பறிச்சு தாமரையே, புன்னவனத்தினிலே சோலக்குயில் கூவையில வாவ், சூப்பர்.
வில்லியை பார்த்து நம்ம பயந்துருப்போம், வில்லியே பயந்து பாடுறது இப்பதான் வந்து பார்க்கும். தேங்க்யூ சோ மச். மீண்டும் அரோரா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ரெட் நூல் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். Thank you. One more time, ladies and gentlemen, நம்மளோட தேவி பிரியா மேம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கைத்தட்டல் கொடுத்துடலாம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.